வணக்கம் மக்களே. தக்கலை படம் பார்த்தேன். என்ன சொல்றது தெரியல. ரொம்ப புதுசா இருக்கு. கமலஹாசனுடைய நடிப்புக்கு இன்னும் மகுடம் வச்ச மாதிரியான ஒரு படம். அப்புறம் எஸ்டிஆர், கமலஹாசன் எஸ்டிஆர் உடைய காம்போ, மணிரத்னமும் கமலஹாசனும் ரொம்ப நாள் கழிச்சு மிரட்டி இருக்காங்க, அலற விட்டு இருக்காங்க. ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கு, அசோக் செல்வன் இருக்காரு, அப்புறம் ஐஸ்வர்யா அவங்க இருக்காங்க, த்ரிஷா இருக்காங்க, வடிவு கரிசி இருக்காங்க, வையாபுரி இருக்காரு, சின்னி ஜெயின் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறையா இருந்த. அப்புறம் மலையாள நடிகர் ஒருத்தர் இருப்பாரு, பீச்சு, அவரு இருக்காரு. வேற யாரு, நிறைய பேர் இருக்காங்க. சாரா இருந்தது. என்னன்னா பார்த்த மாதிரியே இருந்தது. சின்ன பார்க்கும்போது அச்சரி தானே வரும். இது ஏதோ ஏற்கனவே பார்த்த மாதிரி இருந்தது. இப்போ மணிரத்னம் அவர்கள் செக்கச்சி வந்தவான ஒரு படம் எடுத்தார். அது எப்படி இருந்தது பாருங்க. நான் தான் அந்த அப்பா எடுத்து போடுறேன். ஒரு கேங்ஸ்டர் படம் பார்த்தானே, அதில் சண்டை போட்டு 3 பேருமே செத்து போயிடுவாங்க இல்ல. அந்த படத்தையே ஒரு வேளை ஞாபக மருதியா எடுத்துட்டாரா மணிரத்னம், பார்ட் 2வா அப்படின்னு நமக்கு டவுட் வந்தது. அதாவது ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு பையனை காட்டுறாங்க. காட்டும் போதே அந்த பையன் தான் சிம்பு தெரிஞ்சு போயிருக்கு. உண்மையிலே நான் கணிச்சிட்டேன். அவருடைய மைண்டுக்குள்ள போயிட்டு நான் எப்படி கண்டுபிடிச்சேன் பாருங்க. அதுதான் சிம்பு. நான் கண்டுபிடிச்சேன், அவர் தான் சிம்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க அப்பா ஒருத்தர் இருப்பாரு, அவரு காலி ஆயிடுவாரு. சிம்புவை கமல் எடுத்து போயிட்டு வளர்ப்பாரு. கடைசியில அதே சிம்புவால கமலஹாசன் பிரச்சனை வரும். சத்தியமா நினைச்சேன். ஓப்பனிங் சீங்க கதை முடிஞ்சு போச்சு, கதையை முடிஞ்சு போச்சு. ரொம்ப புதுமையான கதை, யாருமே எடுக்கிறதுக்கு தயங்குற ஒரு கதை. குடியிருந்த கோயில் படம் பாத்தீங்களா? அதுல நம்பியார் கூட இருப்பார். யாரு? எம்ஜிஆர் இருப்பாரு. எம்ஜிஆரை தூக்கிட்டு நம்பியார் வளர்ப்பார். சரிங்களா? யாருடைய அப்பாவே நம்பியார் தான் போட்டு தள்ளி இருப்பார். அந்த கதைலாம் பிளாஷ்பேக்லாம் போகுது. அந்த கதைலாம் ஞாபகம் வருது. என்ன மனசுங்க மணிரத்னம், என்ன ஒரு சிந்தனை. போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்சர் ஆச்சு அப்படி வச்சிருக்காரு, சார் பண்ணிருக்காரு. எனக்கு என்னன்னா சிலம்பரசனுக்கு இந்த படம் கதை சொல்லும் போது அதெல்லாம் விடுங்க, அந்த ஓரமா வைங்க. கமலஹாசன் இருக்காரா? வாழ்க்கையில நான் கமலஹாசன் கூட ஒரு படம் நடிகன். எனக்கு அப்புறம் விஜய் சேதுபதி எல்லாம் கமலஹாசன் கூட நடிச்சிட்டாரு, ரஜினிகாந்த் கூட நடிச்சிட்டாரு. நானும் என் லிஸ்ட்ல கமலஹாசன் கூட நான் நடிச்சிருக்கேன், உலகநாயகன் கூட நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன். அப்படி ஒரு பேர் கதையெல்லாம் கேட்காம ஒத்துக்கினாரா என்ன ஏது? ஆனா பரவாயில்ல, சிம்பு அவருடைய கேரக்டர்ல வழக்கமா வர படங்கள் எல்லாம் கொஞ்சம் வாழ்த்தனம் எல்லாம் பண்ணுவார் இல்லையா, அவரை மீறி வந்துடும் கேரக்டருக்கு தாண்டி. அதெல்லாம் இல்லாம நல்லா அழகா நடிச்சிருக்கு, பாராட்டு. என்ன கேட்டீங்கன்னா ஓப்பனா சொல்றேன், கமலஹாசன் ஒரு நல்ல நடிகர். ஆனா இந்த படத்துல சிம்பு நல்லா நடிச்சிருக்கு. கமலை விட நல்ல நிறைய இடத்துல நமக்கு அளவு படத்துல வர சீனெல்லாம் பார்த்தான்னா இல்ல, படத்துக்கு வந்துட்டோமே அப்படின்றத நினைச்சு நிறைய நம்மளை அழ வைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. எமோஷனலா நம்மளை கனெக்ட் பண்றதுக்காக எவ்வளோ ட்ரை பண்றாங்க. ஒயர்லாம் எடுத்து நமக்கு எங்கெங்கயோ கொடுக்குறாங்க. ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகுது. திரிசா என்ன சொல்றது, திரிசா கேரக்டர் என்னன்னு தெரியல. முதல்ல நான் என்ன நினைச்சேன், சிம்புடைய தங்கச்சா அடா பாவீங்களா அப்படின்னு நினைச்சேன். அப்புறமா பார்த்தா இன்னும் வேற மாதிரி போத ட்ராக் அப்படின்னா கமல் போட்டு திரிசாவை ஒரு மாதிரி பண்றாரு. அவருக்கு ஆல்ரெடி அபிராமி ஒய்ஃப் இருக்காங்க, ஆனா உயிரே வச்சிருக்காருங்க. ஒய்ஃப் மேல அவ்வளோ உயிர் வச்சிருக்காரு, ஆனாலும் திரிசாவே வச்சிருக்காரு. ஒய்ஃபா இருக்காங்க, ஒரே ஒரு ஆறு தான் இருக்குமா என்னல்ல. அந்த வயசுலயும் திரிசா கமலஹாசன் தான் ஐ லவ் யூ கமலஹாசன் தான் வேணும்ன்ற மாதிரி அவங்களும் ரொம்ப அன்யோன்யமா இருக்கிறாங்க. திரிசா கேரக்டர் அவள் தான் முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு கட்டத்துல சிம்பு கூட்டு போயிருக்காரு. பாவம். எனக்கு என்னன்னா எல்லாருமே ஒரு முடிவோட இருக்கிறாங்க. அஜித் ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா திரிசா வேணும், விஜய் ஒரு படத்துல திரிசா வேணும். திரிசா ஒரு எல்லாரும் படத்துலயும் திரிசா வைக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஏதாவது வேண்டுதலா என்னன்னு தெரியல, அதனால திரிசா வச்சிருக்காங்க. படத்துல குறிப்பா சொல்லணும்னா கமலஹாசனுக்கும் அபிராமிக்கும் வருது பாத்தீங்களா, அந்த வேற லெவலுங்க.
ஆல்ரெடி நம்ம வந்து அந்த குணா படத்துல ராமி ராமி அப்படின்னு கமல் சொல்லும் போது நமக்கு எல்லாம் அப்படியே திருந்தோம் இல்லையா. அபிராமி வந்து கமல் கூட இருக்குன்னு உன்னை விட அந்த பாட்டுல மறந்துட முடியாது, எதுக்காக மறந்துட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கும். அதை ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த படத்துல ஒரு சீன் இருக்கு. அவரு வந்து ஏதோ அப்படி போறாரு, திருச்சா கிட்ட எல்லாம் வராரு, கொச்சிக்கிறேன் யாருன்னு தெரியல, நீ நல்லா இருக்கு செம்மையா. அப்ப கமல் வந்து என்னட்டு கட்டி கூடு நல்லா கமலஹாசன் வந்து இன்னைக்கு உலக நாயகனா இருக்கலாம், விண்வெளி நாயகனா இருக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க, அவர் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? காதல் இளவரசன். அந்த காலகட்டத்துல காதல் மன்னன் யார் தெரியுமா? ஜெமினி கணேசன். அதனால இவரு காதல் இளவரசன் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்குமே காதல் 1000 பட்டம் வட்டங்க கமலுக்கு, இன்னைக்குமே காதல் இளவரசனா இருக்கிறாருங்க. அது எப்படி இருப்பாருங்க, அடைச்சு நீங்க உஷார் பண்ணி வெளில புறத்துல அப்படி போயிட்டு வந்து கூட ஒய்ஃப் எப்படி காம்ப்ரமைஸ் பண்றாரு பாரு, அதெல்லாம் டேலண்ட். காதல் இளவரசன் அவரு. அப்ப நறுக்குன்னு ஒரு சீன் ஒன்று வருது, அது நம்ம வந்து ட்ரைலர் கூட பார்த்துப்போம். நல்லா இருந்தது அந்த சீனு. அந்த மாதிரி எதுக்காக அந்த காட்சி வச்சாங்க நம்ம அப்படின்னு யோசிப்போம்ல, அங்கதான் ஒரு ட்விஸ்ட், செம்ம ட்விஸ்டுங்க. நம்மளுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் உருவாகி ஒரு 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து பார்த்தா அதுக்குள்ள வந்து அபிராமி என்னானாங்க ஏதானாங்க நமக்கு ஒரே பதப்பதப்பா இருக்கு. அப்புறம் பார்த்தா அபிராமிக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதெல்லாம் காட்ட மாட்டாங்க, காட்ட நினைவு போச்சு, பழைசெல்லாம் வந்துட்டாங்க பாருங்க. புதுமையில ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளயும் ஒளிச்சு ஒளிச்சு வச்சிருக்காரு மணிரத்னம், ஒரு ட்விஸ்ட். அபிராமிக்கு பழைய நினைவுகளும் ஒரு மாதிரி அவங்க வந்து இந்த படத்துல முத்து படத்துல வடிவமைச்சிருப்பாங்க தெரியுமா, ஒரு கெட்டப், அந்த மாதிரி ஆயிட்டு ஒரு நினைவும் போயிடுச்சு, கெட்டப்பே மாறி பார்த்தா நமக்கு அதிர்ச்சி ஆயிடுது அபிராமியை பார்க்க. நமக்கே அதிர்ச்சி ஆகும்போது அவர் கமல் எப்படி அவ்வளோ ஒரு பாசமா அவர் வந்து திரிஷா ஒரு பக்கம் இருந்தா கூட அபிராமி கூட வந்து அவர் மனைவி இல்லையா அப்படி இருந்தார், ஒரு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும். கமலை ஞாபகம் வேண்டும், யார் நீ யார நீ, நான் கூட ஆரம்பத்தில் நினைச்சேன் ஏற்கனவே வந்து ஒரு முறை மாதிரி யார் ராணின்னு கிணறு போனாங்களா அப்படி நினைச்சா இல்லை, உண்மையிலே யார் ராணி தெரியல, உண்மையிலே அபிராமி வந்து கமலஹாசன் தெரியல. கமல் தேசத்தின் அவங்க எப்படி கூட முடியும். இந்த மாதிரி எல்லாம் காட்சியெல்லாம் வச்சு நம்மளை வந்து அந்த சீட்டுடைய நுனிக்கு வர வச்சு கண்ணில் தண்ணியை முட்டின்னு வரா மாதிரி ஏதாவது செய்யணும்ன்ற முயற்சி இருக்காரு பாருங்க மணிரத்னம். அதுக்காகவே நம்ம வந்து அவரை பாருங்க. என்ன கேட்டா அந்த காட்சியெல்லாம் வந்து படத்துல தேவையாது. விராமி ஞாபகம் இருந்தாலுமே என்ன, இப்போ 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கமல் வராரு, வந்து 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க, இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க எது இருந்தீங்க அப்படின்னு கூட வச்சிருக்கலாமேன்னா இல்ல. அது சாதாரணமா படம் எடுக்கிறவங்க, சாதாரணமா இந்த ஒரு கதையை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவங்க செய்யற வேலை. நான் வித்தியாசமானவன். நான் வந்து மக்களை வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயும் ஒவ்வொரு மாற்றங்கள் நிகழ்றத அப்படியே கொண்டு போய் சேர்க்கணும், ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு பாருங்க மனிதன். அபிராமியை கடைசி வரைக்கும் நினைவே வரல, கடைசி வரைக்கும் வந்து புருஷன் வந்து புரோஜனம் இல்லை நிலைமையில ஆயிடுச்சு. அப்படி வந்து அபிராமியுடைய கேரக்டர் செதுக்கி இருக்காரு. அதான் இந்த படத்துல எல்லாரையுமே வந்து மணிரத்னம் பயங்கரமா வேலை வாங்கியிருக்கு, செம்ம வேலை வாங்கியிருக்கு. அங்க யூனிட்ல நிறைய பேர் வேலை செஞ்சிருப்பாங்க, அப்ப அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, நடிக்கிறவங்களே இவ்வளவு வேலை வாங்கியிருக்காங்க, வேலை செய்யறதுக்கே வந்திருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் என்ன பெண்ட் எடுத்துருப்பா இருப்பார் மணிரத்னம். அந்த மாதிரி செம்மையா வேலை வாங்கியிருக்காரு. எல்லாருமே வந்து அப்படியே பொருந்தி போயிருக்காங்க. நம்ம அசோக் செல்வெல்லாம் மிரட்டி இருக்காரு, கூட வந்து சேர்த்தன் வேற வர அவரும் தானே. நான் பயந்துட்டேன், அசோக் செல்வனே வந்து மிரட்டுறாரு. அவர் வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா அவர் சிம்பு என்ன பண்ணுவாரு, கமல் என்ன பண்ணுவாரு, நமக்கு வந்து பயமா இருந்தது. சேத்தனை வர கூட்டின்னு வந்துட்டார் கூட. எனக்கு டவுட் ஆகுதுங்க, படத்தை வந்து மணிரத்னம் வந்து ரொம்ப நாள் யோசிச்சிருப்பாரு நினைக்கிறேன். பல வருஷங்கள் வந்து கனவு படமா இதை வச்சிருப்பாரு. அதனாலதான் வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து உள்வாங்கி இந்த கேரக்டருக்கு ஒரு பொருத்தமானவராக இருப்பார் அப்படின்னா யோசிச்சு வச்சிருப்பாரு. கடைசியா அவன் தேர்தல் கமல் தானா தற்கொலைன்னுவாங்க,
பழைய காலத்துலலாம் வந்து ஊர் பக்கம் சொல்லுவாங்க தானாத்தரத்தில் அப்படின்னு. அது மாதிரி இவரே வந்து தானா வந்து கமலஹாசன் ஜாயின் பண்ணியிருக்கிறது இன்னமுமே வந்து அந்த கூடுதலாக அந்த படத்துக்கு வந்து ஒரு சிறப்பை சேர்த்துருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்க என்னதான் நினைச்சுன்னு தமிழ்நாட்டு ரசிகர்களை எப்பவுமே இதே மாதிரி தான் படமா ஒரு கேங்ஸ்டர் 4-5 நல்ல கைங்க அதுல 2-3 நல்ல கைங்க வந்து அந்த கேங்ஸ்டரத்தை பிடிக்கணும்னு போராடும், சூழ்ச்சி செய்யும், துரோகம் செய்யும். இதேதான் அதுல ஒரு லாஜிக்கே இருக்காது. நீங்க லாஜிக்கோட எடுக்கிறீங்களா அதுவும் இல்லை. அந்த துரோகம் பண்றதுக்கான ஒரு வெயிட்டான ஒரு காரணத்தை என்ன கொடுக்குறீங்கன்னா அதுவும் இல்லை. இந்த படத்துல ரொம்ப கேவலமா ஒண்ணுமே இல்லாததுக்கு வந்து சிம்பு எது சொன்னாலும் நம்புவார் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சிம்புடைய அப்பாவை கமலஹாசன் தான் கொண்டார் அப்படின்னு சுத்தி இருக்கிற நல்ல கைங்க அதுங்க ஆல்ரெடி வந்து கமலஹாசன் எடுத்துக்கு வரணும்னு நாசம் சொல்லிட்டே இருக்காரு. அது சிம்புக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி தெரிஞ்சிருந்துமே இவங்க சொல்றது வந்து சிம்பு நம்பி கமலஹாசனுக்கு எதிராக திரும்புறாரு. ஆனா வந்து கமலஹாசன் வந்து நாசருக்காக தான் ஜெயிலுக்கு போறாரு. நாசர் வந்து கமலஹாசனுடைய அண்ணன். அவருக்காக தான் வந்து ஒரு மேட்டர் ஒன்று முடிச்சுட்டு ஜெயிலுக்கு போறாரு. அவர் ஜெயிலுக்கு போறாரு, ஜெயில தான் இருக்கிறாருன்றது ஒரு சந்தேகமா இருக்குது. போறாரு, அப்படி போயிட்டு வந்துடுறாரு. நான் வந்து ஜெயிலுக்கு போறேன், நீ வந்து இதை பார்த்துக்கன்ட்டு சிம்பு கிட்ட வந்து பொறுப்பை ஒப்பச்சிட்டு கமலஹாசன் ஜெயிலுக்கு போறாரு. என்னடா பொறுப்புன்னா போறவரெல்லாம் வெட்டுனுகிறானுங்க, விட்டுனுகிறானுங்க, என்னதானே அப்படி வேலை செய்றீங்க. அதாவது எதுவுமே வந்து ஒரு கனெக்ட் பண்றதுக்கான ஒரு வேலையை மணிரத்னம் செய்யவே இல்லை. எந்த எமோஷனலுமே கனெக்ட் ஆகுது. கமலஹாசனுக்கு அபிராமிக்கு இருக்கக்கூடியது, கமலஹாசனுக்கு திரிசாவுக்கு இருக்கக்கூடியது, கமலஹாசனுக்கு சிம்புக்கு இருக்கக்கூடியது, எந்த விதமான அந்த உறவு முறைகளினுடைய ஒரு வீரியம் என்பதை அந்த எமோஷனலா வந்து நம்ம கிட்ட எடுத்து வந்து சேர்க்கறதுக்கான எந்த விதமான வேலையும் மணிரத்னம் செய்யவே இல்லை. இல்லை ஒரு கேவலமான ஒரு காட்சி. கமலஹாசன் வந்து திரிசாவை ஓட்டுன்னு இருக்காரு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே என்ன பண்றாருப்பா, நான் ஒரு 3 நாள் கழிச்சு வீட்டுக்கு வரேன் அபிராமிகிட்ட சொல்றேன்ட்டு கீழே அழகைங்கெல்லாம் சொல்லிட்டேன். திரிஷா வீட்டுக்கு போயிடுறாரு. ஒரு வாரம் அங்கே டேரா போடுறாரு. வெளியில இருந்து உள்ள நடக்கிறத வடிவகரிசி ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. என்னையா இது, திரிசாவும் கமலும் உள்ள அஜால் குஜாலா இருக்குத, வெளியில வடிவகரிசி ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துன்னு இல்ல அந்த திரிசாவுடைய கேரக்டர் அதுல வந்து என்ன ஒரு பெருசா பாதிப்பை ஏற்படுத்திச்சு இல்ல ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பி வந்து அதை வச்சுங்க. அதன் மூலமா என்ன சொல்ல வரீங்க, ஓவரால் இந்த படத்துல வந்து என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க. ஒன்றும் மக்களை முந்தா நாள் வாசப்படல வச்சிங்கன்னா கால் கட்டவரில் வந்து பார்த்தீங்கன்னா நகைப்பேத்துன்னு ரத்தம் வந்துச்சு. சரியான வலி. 2 நாளா வந்து பார்த்தீங்கன்னா வலி தாங்க முடியல. இன்ஜெக்ஷன்லாம் போட்டு செப்டிக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. பார்த்துங்கன்னு சொன்னாங்க. நம்ம வீட்டில் வர வேலைக்கு கூட போவாங்க. ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, இந்த சினிமாவில் வர ஹீரோ இந்த பக்கம் ஒரு குண்டு, ரைட்டில் லெஃப்டில் ஒரு குண்டு, நடுவில் கோடாலியில் குத்துறாங்க. அப்படியே நீங்கள் போய்ச்சிக்கிறானுங்க. அடுத்தது பார்த்தா பயங்கர ஃப்ரெஷ் ஆகுறானுங்க. மூட்டியில் ஒரு அறுப்பு, அப்படி ஒரு அறுப்பு, இப்படி ஒரு அறுப்புலாம் வாங்கிக்கின்னு ஃப்ரெஷ் ஆகுறாங்க. இந்த படத்துலேயே அந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன் எந்த படத்துல இல்லைங்க. இதெல்லாம் ஒரு குறைன்னு வந்து சொல்றீங்களா அப்படின்னா மொத்தமா குறையா இருந்தா எல்லா குறையும் சொல்லும் போது இந்த குறையும் வந்துடும். ஓகேவா எடுத்து வச்சிருந்தாங்க வச்சுங்க, ஓரளவு ஏற்றுக்கிற மாதிரி. அப்ப இந்த மாதிரியான குறைகள் எல்லாம் வந்து குறைகளா இருந்தாலுமே அதை பத்தி சொல்லணும்னு நமக்கு தோணாது. இது மொத்தமா திராபியாகுது. இன்னும் எவ்வளவு காலம் தான் வந்து ஹீரோ வந்து சாவடிக்கு வில்லன் பாம்பு வைக்கிறது, அதுல ஹீரோ தப்பிச்சிருக்கு, வேற எவ்வளோ செத்து போட்டு. அப்புறம் வந்து வில்லனை வந்து எப்படியும் சாவடிக்கணும், பழி வாங்கணும்னு வர ஹீரோ வில்லனுடைய காருக்கு பின்னாடியே சீட்டுக்கு பின்னாடி ஒழிஞ்சு நிற்குது. வில்ல கார் ஓட்டுன்னு போகும்போது அவன் பின்மாடியில் துப்பாக்கி வச்சு ஓரம் கட்டு அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு 4-5 வில்லனுங்க சேர்ந்து சம்மாடி ஹீரோ வச்சு ஒத்து விடும் கொலையோரமா தூக்கி கடல்லையோ எங்கன்னா தூக்கி போடுறது, மலையிலையோ முட்டு சந்தையோ பொதார்லையோ போட்டு போயிடுது. நானா கேட்குறேன், ஏண்டா நல்லா அடின்னு அடிக்கிறீங்க, சத்தானா இருக்கிறான்னு சொல்லிட்டு மூக்கில் விரல வச்சு பார்த்து இதுக்கப்புறம் போடுங்கடா. அவனை உயிரோட போட்டு போயிடுது. அந்த பக்கமாக வரவங்க வந்து அவனை தூக்கின்னு போயிட்டு நல்லா சாப்பாடுக்கு பாட்டெலாம் போட்டு மெடிக்கல் செலவெல்லாம் பார்த்து 1 வருஷம் 2 வருஷம் வச்சு காப்பாற்றி அனுப்புது. அவர் மறுபடியும் ரெடியாகி வந்து வில்லனுங்களை பழி வாங்குறது. என்னங்கடா டே, இந்த கதையை நாங்க சினிமா தோன்றிய காலத்துல இருந்து இந்த மாதிரியான காட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்க அதையாவது வந்து நம்புற மாதிரி ஏத்துக்கிற மாதிரி சுவாரஸ்யமா திரைக்கதை அமைப்பின் மூலமா கொடுங்க. அப்படியாவது நாங்க வந்து அதை ஓகே இது வந்து ஏற்கனவே எடுத்த மாதிரி இருந்தாலும் நல்லதான் இருக்கு, ஏத்துக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றதையாவது நாங்க வந்து ஒரு ஆறுதலா நாங்க எங்களை சேர்த்திக்கிறோம். அப்படியும் இல்லாம ஒரு லாஜிக்கம் இல்லாம ஒன்னும் இல்லாம அப்படியே பிளைனா எடுத்து வச்சு கிரிஞ்சா எடுத்து வச்சு இதை வர பெருமை பீத்திக்கிறீங்களே, நல்லா வருது. யதார்த்தத்துக்கு மீறி வரக்கூடிய இந்த மாதிரியான காட்சிகளை நல்ல படத்துல இருந்தா கூட நாம அதை வந்து வரவேற்க போறது இல்லை. இருந்தாலும் வந்து அதை ஓகே பரவாயில்ல, படம் நல்லா இருக்கு, அது ஒரு சில காட்சிகள்லாம் அந்த காட்சி இருக்குதா பரவாயில்ல இருந்துன்னு போட்டோம் அப்படின்னு இருப்பாங்க. மொத்தமாவே நீங்க வந்து இந்த படத்தை வந்து நம்புற மாதிரியே எடுக்காம உங்க இஷ்டத்துக்கு எடுத்து வச்சுட்டு கிரிஞ்சியா வந்து எங்களை ஏத்துங்கன்னா எப்படி எங்களால ஏத்துக்க முடியும்? அதுக்காக தான் இந்த மாதிரியான குறைகளையும் சுட்டி காட்ட வேண்டிய ஒரு கடமையில நம்ம இருக்கோம். நம்ம யாரை குறை சொல்றது? நமக்கு வந்து படம் பார்க்குறோம், இந்த தப்பெல்லாம் இருக்குங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சு சொல்றோம். படம் எடுக்கிறாங்களே, எடுக்கும் போதே அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா
இல்ல பாக்குறவன் வந்து பைத்தியக்காரனா இருப்பான், எல்லாத்தையுமே ஏத்துப்பான்ற ஒரு மன தைரியமா, எனக்கு ஒன்றும் புரியல. ஆகச் சிறந்த ஆற்றாளர்கள், படைப்பாளர்கள் மணிரத்னம், கமலஹாசன், எஸ்டிஆர், ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் அவருடைய பாடல்கள் ஓகே, ஆனா அங்கே பிட்டு பிட்டா கட் பண்ணி அதில் போட்டதால ஒரு முழு நிறைவா இல்லை. அதே மாதிரி பின்னணி இசையும் ஓகேவா தான் இருந்தது. இல்லை நமக்கு என்னன்னா, இந்த சின்ன சின்ன படங்கள் எவ்வளோ பார்க்குறோம், அது வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கு, நெஞ்சுக்கு நெருக்கமா இருக்குது. அந்த படத்துல வர எமோஷனல் காட்சிகளை வந்து பார்க்கும்போது நிச்சயமாவே கண்ணீர் வரக்கூடிய அளவு எடுக்கிறாங்க. அந்த இயக்குநர்கள்லாம் வந்து வெறித்தனமா மக்களினுடைய உணர்வுகளோட சங்கமிக்கணும்ன்றதுக்காக எடுக்கிறாங்க. நாங்களாம் இவ்வளவு பெரிய டைரக்டர், நாங்களாம் இவ்வளவு பெரிய ஆளு, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிக் கொடுக்குற நீங்கள் எதுக்காக வந்து இந்த பணத்தை விரயம் பண்றீங்களா, இல்ல பணத்தை வந்து வெள்ளையாக்கத்துக்கு பண்றீங்களா? படம் வந்து அத்தர பழசு, வெறும் நாடகத்தனமா, சொல்ல போனா கிரிஞ்சா எடுத்து வச்சுட்டு நாங்க வேற எப்படி எடுக்க முடியும் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கான விமர்சனம் என்பது படம் நல்லா இல்லை, கேவலமா இருக்குது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்ல வேண்டியதா இருக்கும். அது வந்து இந்த படம் வந்து மீண்டுமே கமலுக்கு வந்து ஒரு பெரிய மொக்க படம். அதில் வந்து மணிரத்னத்துக்கு ஆல்ரெடி நிறைய படம் அவர் கொடுத்துருக்காரு, இது அதிலேயே சேர்ந்துக்கும். ஆகச்சிறந்த மொக்க படமா சேரும். இன்னும் ஒரு நாள் 2 நாள்ல இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைந்து விட்டது. ஏகோபித்த ரசிகர்களால் வந்து பாராட்டு பெற்றது. உலக அளவில் வந்து இவ்வளோ வசூல் செய்திருக்கு அப்படின்னு ஒரு வெற்றி விழாவில் அவங்க பேசுவாங்க. அதையே நம்ம பார்ப்போம். அதில் கமலஹாசன் வந்து வேற என்ன சர்ச்சையாக பேசுவாருன்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொரு இதில் சந்திக்கலாம். முடிச்சுக்கிறேன். இந்த படம் போயிட்டு வந்ததுக்கு மாதிரி இருந்தது கேரா. அது உடனடியாக பேசிடலாம் அப்படின்னு பேசினேன். இன்னும் கேரா ஆயிடுச்சு பாருங்க, எவ்வளோ ஆர்வமாக ஆரம்பிச்சு போகமாக முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க, பார்க்கலாம். நன்றி. நான் 8 அடி பாத்தியா, நீ 18. 16.